Hi dear students, நம்ம மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்ல ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்கலாம். நான் ரேஷியோ அனாலிசிஸ்க்கு பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 2 வீடியோ. கொடுத்திருக்கிற இமேஜ்ல பாருங்க, ஒரு சைடு ரீட்டைல் ஷாப் இருக்கு, இன்னொரு சைடு வேர் ஹவுஸ் இருக்கு. இந்த ரீட்டைல் ஷாப்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க. அதனால இங்க இருக்கிற ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையும் டெய்லியுமே ரீஃபில் பண்றாங்க. விச் மீன்ஸ் கஸ்டமர்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுனால அந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாம் ரீஃபில் பண்றாங்க. இந்த வேர் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப அப்படியே குவாய்ட்டா இருக்கு, டஸ்டியா இருக்கு. அங்க வச்சிருக்கிற ஸ்டாக் எல்லாம் ரொம்ப மாசமா அந்த ஸ்டாக்ஸ் அதே இடத்துல இருக்கு. ஸோ அன்சோல்ட் ஸ்டாக்கா இருக்கு. இப்போ இந்த ரெண்டு இதுல எது ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? இத சொல்றதுதான் டர்ன் ஓவர் ரேஷியோஸ். சோ டர்ன் ஓவர் ரேஷியோஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பிசினஸ் அதோட ரிசோர்சஸ எவ்வளவு எஃபிஷியன்டா யூஸ் பண்ணுது அப்படிங்கறத சொல்லுது. சோ இப்போ இந்த டர்ன் ஓவர் ரேஷியோட கான்செப்ட் பார்த்துட்டு இது கீழே என்னென்ன ரேஷியோஸ் வரும் அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். டர்ன் ஓவர் ரேஷியோஸை நம்ம ஆக்டிவிட்டி ரேஷியோஸ்னு சொல்லலாம், இல்ல பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்டிவிட்டி ரேஷியோஸ் ஆர் டர்ன் ஓவர் ரேஷியோஸ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோஸ் என்ன ஹைலைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் கன்சர்னோட ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்றது ஒரு பிசினஸ் கன்சர்ன் அதுகிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸை எவ்வளோ எஃபெக்டிவா, ப்ராஃபிட்டபிளா அண்ட் ரேஷனலா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஓகே, சோ இப்போ இந்த டர்ன் ஓவர் ரேஷியோஸ்ல நம்மளுக்கு நிறைய ரேஷியோஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியட், debtors turnover ratio or trades receivable turnover ratio or இத வந்து accounts receivable turnover ratio அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது creditors turnover ratio or இத trades payable turnover ratio or accounts payable turnover ratio ன்னு சொல்லலாம். Next working capital turnover ratio, fixed assets turnover ratio, capital turnover ratio. ஓகே, இப்போ இந்த ரேஷியோலாம் நம்ம கம்ப்யூட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும்ல, அதை நம்ம டைம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். டர்ன் ஓவர் ரேஷியோல ஃபர்ஸ்ட் நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கலாம். இங்க ஒரு புக் ஸ்டோர் இருக்கு, நீங்க அடிக்கடி இந்த புக் ஸ்டோர் போறீங்க. ஓகே, உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் தோணுது, ஒரு வருஷத்துல இந்த புக் ஸ்டோர் எவ்வளவு புக் சேல் பண்றாங்க, ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. சோ அப்ப நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னா, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோவை நம்ம ஸ்டாக் டர்ன் ஓவர்னு சொல்லலாம், வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்றது ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம், சே ஒரு அக்கௌண்டிங் பீரியட்ல ஒரு கம்பெனி வந்து அதோட இன்வென்ட்ரிய எவ்வளவு வாட்டி சேல் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ இந்த இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஹையா இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி அதோட இன்வென்ட்ரிய எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது அந்த கம்பெனிக்கு நல்ல சேல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து இன்வென்ட்ரிய ஓவர் ஸ்டாக் பண்ணுதுன்னு அர்த்தம். இல்லாட்டி என்ன சொல்லலாம், சேல்ஸ் இல்ல சேல்ஸ் கம்மியா இருக்கிறதுனால தான் இன்வென்ட்ரி ஓவர் ஸ்டாக் ஆகுது. ஓகே, சோ இப்போ நம்ம இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஸோ நம்மளுக்கு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ்ல. ஓகே, இப்போ இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். சேல்ஸ்க்கு இன்னொரு நேம் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். உங்களுக்கு கொஸ்டின்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் அதுவும் சேல்ஸ் தான். சேல்ஸ்க்கு இன்னொரு நேம் தான் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம மேத்ஸ்ல படிச்சிருப்போம்ல, காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட். அதே தான் இங்க போட்டிருக்கோம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட். அப்படி இது இல்ல, சேல்ஸ் கொடுக்கல கிராஸ் ப்ராஃபிட் கொடுக்கல அப்படிங்கும் போது இன்னொரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் பிளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கிடைக்கும். அதாவது இப்போ நீங்க வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறீங்கல்ல, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் பண்ணுவோம், பர்ச்சேசஸ் டெபிட் பண்ணுவோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணுவோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம கிரெடிட் சைட்ல இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் கிடைக்கும். இப்ப அடுத்தது ஆவரேஜ் இன்வென்ட்ரிக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா, இன்வென்ட்ரின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஓப்பனிங் இன்வென்ட்ரியும் இருக்கும், க்ளோசிங் இன்வென்ட்ரியும் இருக்கும். அதாவது பிகினிங் ஆஃப் த இயர் ஒரு இன்வென்ட்ரி அமௌண்ட் இருக்கும், அதே மாதிரி எண்ட் ஆஃப் த இயர் நம்மளுக்கு க்ளோசிங் இன்வென்ட்ரி கொடுத்திருப்பாங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் க்ளோசிங் ஸ்டாக் டிவைடட் பை 2 ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், ஓப்பனிங் ஸ்டாக்கையும் க்ளோசிங் ஸ்டாக்கையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்றோம். ஆவரேஜ் இன்வென்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோக்கு வந்து நெட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி காஸ்ட்.
நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் நம்மளுக்கு நெட் சேல்ஸ். அப்படி இது இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா வந்து net sales divided by average inventory at selling price. இங்க average inventory cost, இது average inventory at selling price. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா number of units sold divided by average number of units in stock. ஓகே, மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சுதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இப்ப ஸ்டாக் டர்ன் ஓவர் பீரியட் இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் இயர். இப்ப நம்மளுக்கு கொஸ்டின்ல எது கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும், டேஸ்ல கொடுத்திருக்காங்களா இல்ல மந்த்ஸ்ல கொடுத்திருக்காங்களா. சோ டேஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது 365 டேஸ், ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ். அப்படி மந்த்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னா நம்ம 12 மந்த்ஸ் எடுத்துக்குவோம், 1 இயருக்கு 12 மந்த்ஸ். சோ டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் இயர் டிவைடட் பை இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நம்மளுக்கு இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ கிடைக்கும் இல்லையா, அதை டினாமினேட்டர்ல போடணும். So inventory turnover ratio இந்த formula ஞாபகம் வச்சுக்கோங்க. Cost of goods sold divided by average inventory. Cost of goods sold எப்படி calculate பண்றோம்? Sales minus gross profit or opening stock plus purchases plus direct expenses minus closing stock. Average inventory எப்படி calculate பண்ணும்? Opening stock plus closing stock divided by 2. Stock turnover period அப்படின்றது days or months in a year divided by inventory turnover ratio. இங்க ஒரு எலக்ட்ரானிக் ஸ்டோர் இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் ஸ்டோர் பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸ், போன்ஸ், கெட்ஜெட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் செல் பண்றாங்க. ஓகே, சில கஸ்டமர்ஸ் இந்த எலக்ட்ரானிக் ஸ்டோருக்கு வராங்க, லேப்டாப்ஸ் வாங்குறாங்க, இமீடியட்டா என்ன செய்யறாங்க, கேஷ் பே பண்ணிட்டு போறாங்க. சோ அப்ப எலக்ட்ரானிக் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் அந்த சேல்ஸ் எல்லாம் கேஷ் சேல்ஸ். அதே சில கம்பெனிஸ், அதே மாதிரி சில ரெகுலர் கிளையன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் ஸ்டோருக்கு வராங்க, அவங்களும் லேப்டாப்ஸ், போன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. பட் இமீடியட்டா அவங்க கேஷ் பே பண்ணாம அவங்க ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, நாங்க 30 to 60 டேஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த லேப்டாப்ஸ், போன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அப்போ இந்த எலக்ட்ரானிக் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் டெட்டாஸ். அந்த ஏன்னா அவங்க கிரெடிட்ல வாங்கிட்டு போறாங்க, பைசா இமீடியட்டா கொடுக்காம கிரெடிட்ல வாங்கிட்டு போறதுனால எலக்ட்ரானிக் ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு டெட்டாஸ். ஓகே, சோ இப்ப வந்து இந்த ஸ்டோர் எவ்வளவு ஃபாஸ்டா அந்த பணத்தை கலெக்ட் பண்றாங்க அந்த டெட்டாஸ் கிட்ட இருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் போது அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம், டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கலாம். டர்ன் ஓவர் ரேஷியோல நெக்ஸ்ட் வந்து டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவை நம்ம அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லலாம், டெட்டாஸ் வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து ஒரு பிசினஸ் அதோட கிரெடிட் சேல்ஸ் டெட்டாஸ்க்கு பண்ணிருக்கு இல்லையா, அந்த டெட்டாஸ் கிட்ட இருந்து எவ்வளவு எஃபிஷியன்ட்டா பணத்தை கலெக்ட் பண்ணுது அப்படிங்கறத மெஷர் பண்றதுதான் இந்த டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, சோ ஒரு கம்பெனி வந்து அதோட கிரெடிட் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து டியூஸ ஒரு வருஷத்துல எத்தனை வாட்டி கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றதுதான் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், அதாவது டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு இன்னொரு நேம் என்னது, அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ல ரெண்டு காம்பனன்ட் இருக்கு, ஒன்னு வந்து டெட்டாஸ், இன்னொன்னு பில்ஸ் ரிசீவபிள். டெட்டாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு பிசினஸ் வந்து கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணிருக்கு, ஓகே, அவங்க வந்து பணத்தை பே பண்ணல, அதனாலதான் அது கிரெடிட் சேல்ஸ். பட் ஒரு ஃபியூச்சர் டேட்ல பே பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஓரலா சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க டெட்டாஸ். அதே அந்த டெட்டாஸ் வந்து ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதி கொடுக்குறாங்க இந்த கம்பெனிக்கு, நான் உங்ககிட்ட இது வாங்கினேன், இந்த டேட்ல நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் இந்த அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லி எழுதி சைன் போட்டு ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பில்ஸ் ரிசீவபிள் ஆயிருவாங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்ல டெட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் இருக்காங்க. சோ இந்த டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஹையா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பணத்தை ஃபாஸ்டா கலெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப அவங்க கம்பெனியோட கிரெடிட் பாலிசி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அவங்க கலெக்ட் பண்றதே எஃபிஷியன்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அதே வந்து டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ லோவா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனில நிறைய டிலேஸ் இருக்கு பணத்தை கலெக்ட் பண்றதுல, அந்த கம்பெனியோட கிரெடிட் கண்ட்ரோல் போரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பேட் டெட்ஸோட ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா டெட்டாஸ் அப்படிங்கிறவங்க யாரு, ஜஸ்ட் பணம் கொடுக்காம பொருளை வாங்கிட்டு போயிட்டாங்க, அப்ப அவங்க எங்கேயா போயிட்டாங்கன்னா அவங்க கண்டே பிடிக்க முடியாதுல்ல. சோ அப்ப பேட் டெட்ஸோட ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. சோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்டாஸ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள். டெட்டாஸ் அப்படிங்கிறவங்க யாரு, ஒரு கம்பெனி வந்து கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, அவங்க தான் டெட்டாஸ். அப்ப இங்க என்ன வருது, கிரெடிட் சேல்ஸ், நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். ஓகே, ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஓப்பனிங் ரிசீவபிள்ஸ் பிளஸ் க்ளோசிங் ரிசீவபிள்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, ஓப்பனிங் ரிசீவபிள்ஸ் பிளஸ் க்ளோசிங் ரிசீவபிள்ஸ் டிவைடட் பை 2. see இப்போ நம்மளுக்கு ரிசீவபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன ரெண்டு விஷயம் இருக்கு, டெட்டாஸும் இருக்கு, பில்ஸ் ரிசீவபிளும் இருக்கு. அப்போ டெட்டாஸோட ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங், அதுதான் ஓப்பனிங் ரிசீவபிள்ஸ், பிளஸ்
க்ளோசிங் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறது டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ், பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸ். ஓகே, ஸோ டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ், பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ், பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸ், இதை நாலுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கிடைக்கும். இந்த எலக்ட்ரானிக் ஸ்டோர் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கிரெடிட்லயும் சேல் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த ஸ்டோர் ஒரு ஆவரேஜா எவ்வளவு நாளைக்கு அவங்க வெயிட் பண்ணும் அந்த பணத்தை கலெக்ட் பண்றதுக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட். இதோட ஃபார்முலா வந்து மந்த்ஸ் ஆர் டேஸ் இன் அ இயர். சப்போஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ல மந்த்ஸ் கொடுத்திருந்தா மந்த்ஸ் 12 மந்த்ஸ் வரும். அதே டேஸ் கொடுத்திருந்தா 365 டேஸ். சோ ஒரு வருஷத்துல எவ்வளவு மந்த்ஸ் ஆர் டேஸ் அதை எடுத்துக்கிறோம். டிவைடட் பை டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்ப டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோல இருந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா வந்து ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் இன்டூ மந்த்ஸ் ஆர் டேஸ் இன் அ இயர் டிவைடட் பை நெட் கிரெடிட் சேல்ஸ் ஃபார் த இயர். ஓகே, சோ மோஸ்ட்லி நம்ம இந்த ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம். ஒரு பிசினஸ் அதோட கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு ஃபாஸ்டா மணியை கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றதுதான் டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, பிசினஸ்க்குமே சப்ளையர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா பிசினஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இல்ல சர்வீசஸ் எடுத்துக்குவாங்க, இல்ல குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கும் சப்ளையர்ஸ் இருப்பாங்க. சோ அந்த சப்ளையர்ஸ்க்குமே பிசினஸ் வந்து இமீடியட்டா கேஷ் பே பண்ணாது, கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணிருக்கும். அப்போ ஒரு பிசினஸ் வந்து அவங்களோட சப்ளையர்ஸ்க்கு எவ்வளவு ஃபாஸ்டா மணியை பே பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. டர்ன் ஓவர் ரேஷியோஸ்ல அடுத்தது கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து அதோட ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் சப்ளையர்ஸ்க்கு எவ்வளவு ஃபாஸ்டா பணத்தை பே பண்ணுதுன்னு சொல்றதுதான் இந்த கிரெடிட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த ரேஷியோவை நம்ம அக்கௌண்ட்ஸ் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லலாம், இல்ல கிரெடிட்டாஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ல நம்மளுக்கு ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு சன்ட்ரி கிரெடிட்டாஸ், இன்னொன்னு பில்ஸ் பேயபிள். அதாவது ஒரு பிசினஸ் வந்து அதோட சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணுது. ஆனா அவங்க கிட்ட என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு 30 டேஸ் ஆர் 60 டேஸ்ல பணத்தை பே பண்ணிடுறேன்னு ஓரலா சொல்லுது அப்படின்னா அந்த சப்ளையர்ஸ் வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். அதே வந்து ஒரு கம்பெனி கிரெடிட்ல ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து குட்ஸ பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராமிசரி நோட்டும் எழுதி கொடுக்குது. இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து இவ்வளவு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன், இந்த அமௌண்ட்ல இதை வந்து இந்த டேட்ல நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு ஒரு ப்ராமிசரி நோட் கொடுக்குது அப்படின்னா அந்த சப்ளையர்ஸ் வந்து பில்ஸ் பேயபிள். ஓகே, சோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். இப்போ கிரெடிட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி வராங்க, ஒரு பிசினஸ் வந்து அதோட சப்ளையர்ஸ் கிட்ட கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது கிரெடிட்டர்ஸ் வராங்க. அப்ப இங்க என்ன போடுறோம், கிரெடிட் பர்ச்சேஸ் போடுறோம், டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்றது ஓப்பனிங் பேயபிள் பிளஸ் க்ளோசிங் பேயபிள் டிவைடட் பை 2. See, அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ல ரெண்டு காம்போனன்ட் இருக்கா, சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள். அப்ப சன்ட்ரி கிரெடிட்டர்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் பிளஸ் பில்ஸ் பேயபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், இந்த நாலுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். இப்ப வந்து இந்த கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா கிரெடிட்டர்ஸ்ல வந்து டைம்க்கு பே பண்றது கிடையாது அந்த பிசினஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது சப்ளையர்ஸ்க்கு வந்து கரெக்டான டைம்ல அவங்க வந்து அந்த பணத்தை பே பண்றது இல்லைன்னு அர்த்தம். அதே வந்து கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து கிரெடிட்டர்ஸ்க்கு ப்ராம்ப்டா கரெக்டான டைம்ல அவங்க பணத்தை பே பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பிசினஸ் வந்து ஆவரேஜா எவ்வளவு நாள்ல பணத்தை பே பண்ணுது அதோட சப்ளையர்ஸ்க்கு அப்படின்னு சொல்றது ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, days or months in a year divided by creditors turnover ratio. So creditors turnover ratioல என்ன வேல்யூ வருதோ அதை டினாமினேட்டர்ல போடுறோம். அண்ட் இங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல மந்த்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல டேஸ் கொடுத்திருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ டேஸ் இன் இயர்னா 365, மந்த்ஸ் இன் இயர்னா 12 மந்த்ஸ். ஸோ எது வருதோ அதை போட்டுக்கணும். 12 இருந்துச்சு, மந்த்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா 12 டிவைடட் பை கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. அதே வந்து நம்மளுக்கு டேஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 365 டிவைடட் பை கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ரியான்னு ஒருத்தி இருக்கா, அவ வந்து ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோர் வச்சிருக்கா. அதுல நோட் புக்ஸ், பென்ஸ், ஆர்ட் சப்ளைஸ் இதெல்லாம் வச்சிருக்கா. அதே மாதிரி அவளே அவளோட கேஷ், ரிசீவபிள்ஸ், பில்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றா. அவளோட கரண்ட் அசெட்ஸ் வந்து 5 lakh rupees அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் வந்து 2 lakh rupees. ஸோ அவளோட ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றது கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ் which is 5 lakhs minus 2 lakhs 3 lakh rupees. இப்போ இந்த 3 lakh rupees அப்படின்றது தான் அவளோட ஒர்க்கிங் கேபிட்டல். இதை வச்சு அவ என்ன செய்யறா, ஒரு ஃபுல் வருஷத்துல டோட்டல் சேல்ஸ் 15 lakh rupees கொண்டு வந்திருக்கா. இது எஃபிஷியன்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்றது ஒரு மெஷர். இது என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு பிசினஸ் வந்து அதோட ஷார்ட் டேர்ம் ரிசோர்சஸ
சேல்ஸா கன்வெர்ட் பண்ணுதா எஃபிஷியன்ட்டா அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. டர்ன் ஓவர் ரேஷியோல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்றது ஒரு மெஷர். இது என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து அதோட ஒர்க்கிங் கேபிட்டலை எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுதா சேல்ஸ் ஜென்ரேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. இதோட ஃபார்முலா வந்து sales or cost of sales divided by net working capital. Net working capital ஓட formula current assets minus current liabilities. So நம்மளுக்கு sales கொடுத்திருந்தா numeratorல sales எடுத்துக்கோங்க. அப்படி cost of sales கொடுத்திருந்தா cost of sales எடுத்துக்கோங்க. Divided by net working capital. Net working capital எப்படி கண்டுபிடிக்கணும்? Current assetsல இருந்து current liabilities minus பண்ணும். So இப்போ இந்த working capital ratio வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு business வந்து அதோட working capitalல கம்மியான investment தான் வச்சிருக்கு பட் நிறைய profit எடுக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஆரியன் வந்து ஒரு சின்ன கோல்ட் ட்ரிங்க் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கான். சோ அதனால அவனுக்கு சில பிக்சட் அசெட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால பிக்சட் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணான். லைக் மிஷின்ஸ், ரெஃப்ரிஜரேஷன் யூனிட்ஸ், பாட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி. ஓகே, சோ இதோட பிக்சட் அசெட்ஸோட காஸ்ட் பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் போக 10 lakh rupees. சோ இத நெட் பிக்சட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிக்சட் அசெட்ஸ்ல இருந்து டெப்ரிசியேஷன் போக ஒரு வேல்யூ வருது இல்ல, அதுதான் நெட் பிக்சட் அசெட்ஸ். ஓகே, கொஞ்சம் வருஷத்துல என்ன ஆகுது, ஆரியனோட கோல்ட் ட்ரிங்க் சேல்ஸ் வந்து நல்ல பூம் ஆகுது, அதுவும் சம்மர்ல. சோ அதனால அவனோட பிசினஸ் பாத்தீங்கன்னா நெட் சேல்ஸ்ல 40 lakh rupees earn பண்ணிருக்கான். சோ அவனோட நெட் பிக்சட் அசெட்ஸ் 10 lakh rupees, பட் அவன் நெட் சேல்ஸ்ல இருந்து 40 lakh rupees earn பண்ணிருக்கான். இது எஃபிஷியன்ட்டா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பிக்சட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. நெக்ஸ்ட் ரேஷியோ பிக்சட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. பிக்சட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பிசினஸ் வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட்டா அதோட பிக்சட் அசெட்ஸை யூஸ் பண்ணி சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கறத மெஷர் பண்றதுதான் பிக்சட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இதோட ஃபார்முலா வந்துட்டு சேல்ஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை நெட் பிக்சட் அசெட்ஸ். இப்போ சேல்ஸ் கொடுத்தா சேல்ஸ் நியூமரேட்டர் எடுங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுத்தா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நியூமரேட்டர்ல எடுங்க, டிவைடட் பை நெட் பிக்சட் அசெட்ஸ். நெட் பிக்சட் அசெட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? பிக்சட் அசெட்ஸ் மைனஸ் டெப்ரிசியேஷன், நம்மளுக்கு நெட் பிக்சட் அசெட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த பிக்சட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த ஃபர்ம் வந்து பிக்சட் அசெட்ஸை நல்லா எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதே வந்து பிக்சட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு கம்பெனி அதோட பிக்சட் அசெட்ஸை கம்மியா தான் யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, நீங்க உங்க பிசினஸ்ல வந்து 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆனா ரெவென்யூ வந்து 3 ரூபாய் ஜெனரேட் பண்றீங்க. அதாவது உங்களுக்கு வர இன்கம் பாத்தீங்கன்னா 3 ரூபாய். நீங்க 1 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க பிசினஸ்ல, பட் 3 ரூபாய் வந்துட்டு ரெவென்யூ ஜெனரேட் பண்றீங்க. நல்லா இருக்குல்ல? நம்ம வந்து 1 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பட் நம்மளுக்கு வர ரெவென்யூ இன்கம் எவ்வளவு? 3 ரூபாய் வருது. ஓகே, ஆனா இது எஃபிஷியன்ட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. நெக்ஸ்ட் ரேஷியோ வந்து கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ என்ன மெஷர் பண்ணுது அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட்டா அதோட கேபிட்டலை யூஸ் பண்ணி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்றது தான் இந்த கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ. இதோட ஃபார்முலா வந்து சேல்ஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஓகே, சோ நம்மளுக்கு சேல்ஸ் கொடுத்திருந்தா நியூமரேட்டர்ல சேல்ஸ் எடுங்க, இல்ல காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கொடுத்திருந்தா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் நியூமரேட்டர்ல எடுத்துக்கோங்க, டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னு லயபிலிட்டி சைடு அப்ரோச் இல்ல அசெட் சைடு அப்ரோச் வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்ல நம்மளுக்கு லயபிலிட்டிஸ் இருக்கும், அசெட்ஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம லயபிலிட்டிஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸும் லாங் டேர்ம் லோன்ஸையும் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இதெல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் பிளஸ் லாங் டேர்ம் லோன்ஸ். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைக்கும். இது லயபிலிட்டி சைடு அப்ரோச். அதே அசெட் சைட்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டோட்டல் அசெட்ஸோட டோட்டல்ல இருந்து கரண்ட் லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அதோட கேபிட்டலை ரொம்ப எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி அதோட கேபிட்டலை இன்எஃபெக்டிவா யூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். turnover ratios வச்சு இப்ப நம்ம sums பார்க்கலாம். First question, calculate stock turnover ratio from the following trading account. Trading account ஓட debit side ல opening stock, purchases, freight, gross profit and credit side ல sales and closing stock. So stock turnover ratio அப்படின்றத வந்து நம்ம inventory turnover ratio அப்படின்னு சொல்லலாம். So inventory turnover ratio ஓட formula என்னது? Cost of goods sold divided by average inventory.
So இப்போ நம்ம cost of goods sold இங்க டைரக்டா கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். So cost of goods sold is equal to sales minus gross profit. இங்க நம்மளுக்கு sales தெரியுமா? 2 lakh rupees. Gross profit 70,000 rupees. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு cost of goods sold கிடைக்கும். So 2 lakhs minus 70,000, 1,30,000 rupees. இப்போ நியூமரேட்டர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் இன்வென்டரி கால்குலேட் பண்ணோம். ஆவரேஜ் இன்வென்டரி அப்படின்றது ஓப்பனிங் ஸ்டாக் plus closing stock divided by 2. Okay, so இப்போ opening stock 40,000, closing stock 20,000. 40,000 plus 20,000 divided by 2, which is 30,000 rupees. இப்போ நம்மளுக்கு numerator தெரியும் 1,30,000 rupees and denominator தெரியும் 30,000 rupees. இப்போ இதை இங்க substitute பண்ணுவோம். 1,30,000 divided by 30,000, which is 4.33 times. So already சொல்லியிருந்தேன் turnover ratios நம்ம timesல express பண்ணுவோம். அப்போ வர வேல்யூவை நம்ம எதுல எழுதணும்? timesல எழுதணும். Second sum, calculate debtors turnover ratio from the following. Total sales for the year 1987, 1 lakh rupees. Cash sales for the year 1987, 20,000 rupees. Debtors as on 1/1/1987, 10,000 rupees. Debtors as on 31/12/1987, 15,000 rupees. Bills receivable as on 1/1/1987, 7,500 rupees. Bills receivable as on 31/12/1987, 12,500 rupees. So நம்மளுக்கு question என்ன கேட்டிருக்காங்க? Debtors turnover ratio கேட்டிருக்காங்க and என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1987 ஓட total sales வந்து 1 lakh rupees. Okay, அதுல cash sales வந்து 20,000 rupees. 1/1/1987ல debtors வந்து 10,000 rupees. 31/12/1987 அன்னைக்கு debtors வந்து 15,000 rupees. இங்க 1/1/1987ங்கிறது opening date. அப்போ opening balance of debtors வந்து 10,000 and closing balanceங்கிறது 31/12 தான் closing date. So அந்த dateல debtors வந்து 15,000. இது closing balance of debtors. அதே மாதிரி தான் bills receivablesக்கு இது opening bills receivable and இது வந்து closing bills receivable கொடுத்திருக்காங்க. debtors அப்படிங்கிறவங்க யாரு? ஒரு business வந்து கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணிருக்கு அந்த கஸ்டமர்ஸ் தான் நம்ம டெட்டார்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இங்க சேல்ஸ பத்தி தானே பேசுறோம். அப்ப கிரெடிட்ல சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம ஃபார்முலா என்ன வரணும்? நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ். இப்போ நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் வேணும். இங்க டோட்டல் சேல்ஸ் கொடுத்திருக்காங்க, கேஷ் சேல்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டல் சேல்ஸ்ல இருந்து நம்ம கேஷ் சேல்ஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கிரெடிட் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ்ங்கிறது என்னது? கிரெடிட் சேல்ஸும் கேஷ் சேல்ஸும் சேர்ந்தது தான் டோட்டல் சேல்ஸ். அப்ப டோட்டல் சேல்ஸ்ல இருந்து நம்ம கேஷ் சேல்ஸை மைனஸ் பண்ணா கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். ஓகே, சோ டோட்டல் சேல்ஸ் மைனஸ் கேஷ் சேல்ஸ் 1 lakh minus 20,000, 80,000 rupees net credit sales. இப்ப numerator கிடைச்சிருச்சு. இப்ப average receivables நம்ம calculate பண்ணோம். Average receivables formula என்னது? Opening receivable plus closing receivable divided by 2. Opening receivable அப்படின்றது debtors ஓட opening balance plus bills receivable ஓட opening balance. Plus closing receivable அப்படின்றது debtors ஓட closing balance, bills receivable ஓட closing balance divided by 2. அப்ப நம்ம add பண்ணுவோம். 10,000 plus 15,000 plus 7,500 plus 12,500 divided by 2, which is 22,500 rupees நம்மளுக்கு accounts receivable. Sorry, average accounts receivable. Okay, இப்போ இதை இங்க substitute பண்ணிக்கலாம். இப்போ net credit sales வந்து 80,000 rupees and average receivables 22,500. 80,000 divided by 22,500, 3.56 times. So turnover அப்படின்னா நம்ம என்னத்துல express பண்ணும்? Timesல express பண்ணும் turnover ratios. Third question, Kuberan and Company makes both cash and credit sales. From the following information, calculate average collection period. Total sales 2 lakh rupees, cash sales 40,000 rupees, sales return 14,000 rupees, debtors 31/12, 18,000 rupees, creditors 31/12, 20,000 rupees, provision for bad debts 31/12, 2,000 rupees, bills receivable 31/12, 4,000 rupees. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? Kuberan Company வந்து cash salesம் பண்றாங்க, credit salesம் பண்றாங்க. கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்மள ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் எந்த ரேஷியோ கீழே வரும்? நம்மளுக்கு கலெக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதுல இருந்து பணத்தை கலெக்ட் பண்றோம். அப்ப சேல்ஸ்ல தான். அப்ப சேல்ஸ் எந்த ரேஷியோ? டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. சோ டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சு தான் நம்ம ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, சோ இங்க நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் கொடுத்திருக்காங்க, கேஷ் சேல்ஸ் கொடுத்திருக்காங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. பட் நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கல. டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது என்னது? கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் சேர்ந்தது தான் டோட்டல் சேல்ஸ். அப்ப டோட்டல் சேல்ஸ் வந்து கேஷ் சேல்ஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோல என்ன சேல்ஸ் வேணும்? நெட் கிரெடிட் சேல்ஸ். அதாவது சேல்ஸ் ரிட்டர்னும் இருந்துச்சுன்னா அதையும் மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப டோட்டல் சேல்ஸ்ல இருந்து கேஷ் சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நெட் கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்தது வந்து டெட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க.
கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஸோ இக்னோர் பண்ணிடுங்க. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு தேவை கிடையாது. இதையும் இக்னோர் பண்ணிடுங்க. அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்திருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் 4000 rupees. ஸோ நம்ம ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கால்குலேட் பண்றதுக்கு டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸும் வேணும், பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸும் வேணும். ஓகே, இப்போ நம்ம ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடோட ஃபார்முலா என்னது? மந்த்ஸ் ஆர் டேஸ் இன் a year divided by debtors turnover ratio. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா क्वेश्चनல இந்த ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட டேஸ்ல கால்குலேட் பண்ணுங்க இல்ல மந்த்ஸ்ல கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லல. சோ நீங்க மந்த்ஸையும் வச்சு கால்குலேட் பண்ணலாம் இல்ல டேஸை வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு மந்த்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு 12 மந்த்ஸ் ஒரு வருஷத்துல, சோ அது தெரியும். இல்ல டேஸ்ன்னு எடுக்கும்போது 365 டேஸ் ஒரு வருஷத்துக்கு. சோ இந்த நியூமரேட்டர் பார்ட் நம்மளுக்கு தெரியும். பட் டினாமினேட்டர்ல இருக்கிற டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம தான் அதை கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட் கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ரிசீவபிள். ஓகே, நெட் கிரெடிட் சேல்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணோம்? டோட்டல் சேல்ஸ் இருந்து கேஷ் சேல்ஸையும் சேல்ஸ் ரிட்டர்னையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நெட் கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ டோட்டல் சேல்ஸ் 2 lakhs minus 40,000 minus 14,000 which is 1,46,000 net credit sales. இப்போ numerator part கிடைச்சிருச்சு. இப்போ denominator பாருங்க, average receivables வேணும். பட் average receivables அப்படின்றது என்னது? opening receivables plus closing receivables divided by 2. அப்ப நம்மளுக்கு debtors ஓட opening closing வேணும், bills receivable ஓட opening closing வேணும். அப்பதான் 2 ஆல divide பண்ணா நம்மளுக்கு average accounts receivable கிடைக்கும். பட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெட்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இங்க டிவைட் பை 2லாம் நம்ம பண்ண முடியாது. சோ டைரக்டா என்ன பண்றோம்? டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸையும் பில்ஸ் ரிசீவபிளோட க்ளோசிங் பேலன்ஸையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கிடைக்கும். ஓகே, சோ 18,000 plus 4,000 22,000 rupees average accounts receivable. இங்க 2 ஆல டிவைட் பண்ணல, பிகாஸ் நம்மளுக்கு ஓப்பனிங் டெட்டாஸ் அண்ட் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் கொடுக்காததுனால நம்ம வந்து க்ளோசிங் டெட்டாஸையும் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் மட்டும் ஆட் பண்ணி நம்ம அந்த வேல்யூவை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளா எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு நியூமரேட்டர்ல இருக்கிற நெட் கிரெடிட் சேல்ஸ் 1,46,000 கண்டுபிடிச்சாச்சு அண்ட் ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறது 22,000 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஸோ 1,46,000 டிவைடட் பை 22,000 which is 6.64 times. இப்போ நம்மளுக்கு டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கிடைச்சிருச்சு. இப்போ இது டினாமினேட்டரும் கிடைச்சிருச்சு. இப்போ மந்த்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மந்த்ஸ்? 12. 12 divided by debtors turnover ratio 6.64. ஓகே, சோ இத நம்ம சால்வ் பண்ணா 1.81 months கிடைக்கும். நீங்க டேஸுமே எடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எது பண்ணாலும் தப்பு கிடையாது. Fourth question, a company purchases goods both on cash as well as on credit terms. The following particulars are obtained from the books. Total purchases 3 lakh rupees, cash purchases 30,000 rupees, purchase returns 51,000 rupees, creditors at the end 1,05,000 rupees, bills payable at the end 60,000 rupees, reserve for discount on creditors 8,000 rupees. Calculate average payment period. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு கம்பெனி வந்து goods கேஷ்க்கும் பர்ச்சேஸ் பண்ணுது, அதே மாதிரி கிரெடிட்க்கும் பர்ச்சேஸ் பண்ணுது. ஓகே, அந்த கம்பெனியோட புக்ஸ்ல இருந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. டோட்டல் பர்ச்சேஸ் வந்து 3 lakh rupees, கேஷ் பர்ச்சேஸ் 30,000 rupees, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 51,000 rupees, creditors at the end கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ இது closing creditors 1,05,000 rupees, bills payable at the end கொடுத்திருக்காங்க, சோ இது closing bills payable 60,000 rupees, reserve for discount on creditors 8,000 rupees. நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்ப வரும்? நம்ம ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணிருக்கும் போது தான் பேமெண்ட் வரும். அப்ப இந்த ரேஷியோஸ்ல எது ஃபிட் ஆகும்? நம்ம வந்து கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணி இருக்கும் போது நம்ம ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் கால்குலேட் பண்ணுவோம். சோ அப்ப கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா எந்த டர்ன் ஓவர் ரேஷியோ நம்மளுக்கு வரும்? கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. சோ அப்ப ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் வந்து கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு ரிலேட்டட். ஓகே, சோ இப்போ இதோட ஃபார்முலா என்னது? டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் a year divided by creditors turnover ratio. ஓகே, சோ இப்போ நியூமரேட்டர்ல நீங்க either days 365 எடுக்கலாம் இல்ல months 12 months எடுத்துக்கலாம். டினாமினேட்டர்ல கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணோம், ஏன்னா இங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுக்கல. ஓகே, சோ கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். இப்போ இங்க பாருங்க, நம்மளுக்கு தேவை என்னது? நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ். இங்க டோட்டல் பர்ச்சேசஸ் கொடுத்திருக்காங்க, கேஷ் பர்ச்சேஸ் கொடுத்திருக்காங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. அப்ப டோட்டல் பர்ச்சேஸ்ல என்ன இருக்கு? கேஷ் பர்ச்சேஸும் இருக்கு, கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்கு. அப்ப டோட்டல் பர்ச்சேஸ்ல இருந்து நம்ம கேஷ் பர்ச்சேஸை மைனஸ் பண்ணா கிரெடிட் பர்ச்சேஸ் வரும். அந்த கிரெடிட் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் வரும். ஓகே, சோ நெட் கிரெடிட் பர்ச்சேசஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பர்ச்சேசஸ் மைனஸ் கேஷ் பர்ச்சேஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். Okay, so total purchases 3 lakh rupees
minus 30,000 minus 51,000 which is 2,19,000 net credit purchase. இப்போ numerator கிடைச்சிருச்சு. Denominator என்ன கொடுத்திருக்காங்க? Average accounts payable. இதோட formula என்னது? Opening payables plus closing payables divided by 2. Okay. So இப்போ opening payables அப்படின்றது creditors ஓட opening balance, bills payable ஓட opening balance. Closing payable ங்கிறது creditors ஓட closing balance and bills payable ஓட closing balance. இப்போ இந்த நாலுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் பேபிள் கிடைக்கும். பட் கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து கிரெடிட்டர்ஸ் அட் த எண்டும் பில்ஸ் பேபிள் அட் த எண்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் பேபிள்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 2 ஆல டிவைட் பண்ண வேணாம், வெறும் இந்த கிரெடிட்டர்ஸ் அட் த எண்ட் அண்ட் பில்ஸ் பேபிள் அட் த எண்ட் ஆட் பண்ணியே நம்ம வந்து ஆவரேஜ் அக்கவுண்ட்ஸ் பேபிளா எடுத்துக்கலாம். ஸோ 1,05,000 plus 60,000 1,65,000. ஓகே, இப்போ இதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2,19,000 divided by 1,65,000 1.327 times. இதுதான் creditors turnover ratio. இப்போ இதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ டேஸ் ஆர் மந்த்ஸ் இன் இயர் கேட்டிருக்காங்க, ஐ மீன் கொடுத்திருக்காங்க இல்லையா ஃபார்முலால. நம்ம வந்து டேஸ் எடுக்கலாம் இல்ல மந்த்ஸ் எடுக்கலாம். நான் மந்த்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 12 டிவைடட் பை creditors turnover ratio வந்து 1.327 times. ஸோ டிவைடட் பை 1.327 which is 9.04 months. நான் இங்க மந்த்ஸ் எடுத்திருக்கிறதுனால மந்த்ஸ்ல வேல்யூவை எழுதுறேன். சப்போஸ் 365 டேஸ் எடுத்திருந்தீங்கன்னா இங்க டேஸ்ன்னு எழுதுங்க வர ஆன்சரை. Fifth question, from the following figures, calculate the creditors turnover ratio and the average age of accounts payable. Credit purchases during 2001 1 lakh rupees, creditors on 1/1/2001 20,000 rupees, creditors on 31/12/2001 10,000 rupees, bills payable on 1/1/2001 4,000 rupees, bills payable on 31/12/2001 6,000 rupees. Okay, so question என்ன கொடுத்திருக்காங்க, கீழே கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு creditors turnover ratioவும் average age of accounts payable calculate பண்ண சொல்லியிருக்காங்க. average age of accounts payable அப்படிங்கிறது average payment period. Okay, so இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா credit purchase கொடுத்திருக்காங்க, opening creditors, closing creditors, opening bills payable, closing bills payable கொடுத்துட்டாங்க. So இப்போ first நம்ம creditors turnover ratio calculate பண்ணலாம். formula net credit purchase divided by average accounts payable. net credit purchase நம்மளுக்கு டைரக்டா இங்க கொடுத்துட்டாங்க 1 lakh rupees. ஓகே, சோ அது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது average accounts payable நம்ம calculate பண்ணோம். So average accounts payable is equal to opening payables plus closing payables divided by 2. So opening payables அப்படின்றது creditors ஓட opening balance, bills payable ஓட opening balance. Closing payables அப்படின்றது creditors ஓட closing balance, bills payable ஓட closing balance. இது நாலுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு average accounts payable கிடைக்கும். So it is 20,000 plus 10,000 plus 4,000 plus 6,000 divided by 2 which is 20,000 rupees. இப்போ இங்க இதை substitute பண்ணிக்கலாம். So இப்போ இங்க பாத்தீங்கன்னா net credit purchase 1 lakh rupees divided by average accounts payable 20,000 rupees. So நம்மளுக்கு எவ்வளவு வருது? 5 times வருது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? average payment period. formula வந்து days or months in a year divided by creditors turnover ratio. So நான் இங்க months எடுத்திருக்கேன். So 12 divided by நம்மளுக்கு creditors turnover ratio 5. So 12 divided by 5 which is 2.4 months. Sixth question, from the following information find out working capital turnover ratio. Cash 10,000 rupees, bills receivable 5,000 rupees, sundry debtors 25,000 rupees, stock 20,000 rupees, sundry creditors 30,000 rupees, cost of sales 1,50,000 rupees. Okay, so இப்போ இங்க கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு working capital turnover ratio calculate பண்ண சொல்லியிருக்காங்க. working capital turnover ratio formula வந்து sales or cost of sales divided by net working capital. So questionல sales கொடுத்திருந்தா sales numerator எடுத்துக்கலாம், இல்ல cost of sales கொடுத்திருந்தா cost of sales numerator எடுத்துக்கலாம். So இந்த question பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு cost of sales கொடுத்திருக்காங்க, so அதை numeratorல எடுத்துக்குவோம். next net working capital நம்ம calculate பண்ணும், which is current assets minus current liabilities. current assets நா என்னது? எந்த assets எல்லாம் 1 year குள்ள cash convert பண்ண முடியுமோ அது current assets. current liabilities ங்கிறது எந்த liabilities எல்லாம் 1 year குள்ள pay பண்ணணுமோ அதெல்லாம் current liabilities. So first நம்ம current assets எது எது அப்படின்னு classify பண்ணுவோம். இங்க cash, bills receivable, sundry debtors, stock இது வந்து current assets. Okay, and current liabilities இங்க வந்து sundry creditors மட்டும்தான். Okay, இப்போ நம்ம current assets calculate பண்ணுவோம். cash plus bills receivable plus debtors plus stock 10,000 plus 5,000 plus 25,000 plus 20,000 60,000 rupees. இது இங்க substitute பண்ணிக்கலாம். So 60,000 rupees minus sundry creditors அதுதான் current liabilities 30,000 rupees. So நம்மளுக்கு 30,000 rupees net working capital. இப்போ இங்க substitute பண்ணுவோம். cost of sales 1,50,000 rupees divided by net working capital 30,000 rupees. So நம்மளுக்கு 5 times வருது. எப்பவுமே turnover ratio நம்ம timesல express பண்ணணும் வர வேல்யூவை.
Sixth question, you are required to calculate the following. Subdivision A, working capital turnover ratio. Subdivision B, fixed assets turnover ratio. Subdivision C, capital turnover ratio. The information available is as under: capital employed 4 lakh rupees, current assets 2 lakh rupees, current liabilities 40,000 rupees, net fixed assets 2 lakh 50,000 rupees, sales 5 lakh rupees, cost of sales 4 lakh rupees. Okay. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மூணு சப்டிவிஷன்ல நம்ம இந்த ரேஷியோஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ, நெக்ஸ்ட் ஃபிக்ஸட் அசெட்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, நெக்ஸ்ட் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ கால்குலேட் பண்ணும். அண்ட் நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். இதோட ஃபார்முலா சேல்ஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இங்க நம்மளுக்கு சேல்ஸும் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் சேல்ஸ் எடுத்துக்கிறேன். 5 lakh rupees divided by net working capital. Net working capital எப்படி calculate பண்ணுவோம்? Current assets minus current liabilities. Okay. So current assets 2 lakh rupees, current liabilities 40,000. So 2 lakhs minus 40,000, 1 lakh 60,000 rupees net working capital. இப்போ இதை இங்க substitute பண்ணலாம். 5 lakhs divided by 1 lakh 60,000, 3.125 times. Next subdivision, fixed assets turnover ratio. So fixed assets turnover ratio formula வந்து sales or cost of sales divided by net fixed assets. So நான் இங்க sales எடுத்துக்கிறேன். வேணா நீங்க cost of sales வச்சும் calculate பண்ணலாம். Net fixed assets இங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க 2,50,000 rupees. So salesம் நம்மளுக்கு தெரியும், net fixed assetsம் தெரியும். இல்ல cost of sales எடுக்கிறோம்னா cost of salesம் என்னன்னு தெரியும். So அப்படியே substitute பண்ணலாம். So இங்க sales எடுக்கிறதுனால 5 lakhs divided by net fixed assets 2,50,000 which is 2 times. இதுதான் நம்மளுக்கு fixed assets turnover ratio. C subdivisionல capital turnover கேட்டிருக்காங்க. capital turnover ratio formula வந்து sales or cost of sales divided by capital employed. So நம்மளுக்கு salesம் தெரியும், cost of salesம் தெரியும். எதை வேணாலும் substitute பண்ணிக்கோங்க numeratorல. And capital employed டைரக்டா கொடுத்துட்டாங்க. So sales நான் எடுத்துக்கிறேன் 5 lakhs divided by capital employed 4 lakhs which is 1.25 times. இதுதான் capital turnover ratio. இந்த வீடியோல நம்ம turnover ratios எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்துட்டோம். அதோட மீனிங், ஃபார்முலா அண்ட் அதை பேஸ் பண்ணி சில சம்ஸும் நம்ம பார்த்தோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருக்கானும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.